ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் மேங்கோ கோகனட் சட்னி தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. இதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகும். இப்போ இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் இது தீஞ்சிடும். இப்போ பாருங்கள், வேர்க்கடலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போது சட்னிக்கு ஒரு மேங்கோ நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் 1:1 ரேஷியோவில் போடுறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் மேங்கோ ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3 இல்லை 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் நான் 2 ஆட் பண்ணுறேன். இது கூடவே 3 போல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 பல்ஸ் கொடுத்து நல்லா கொரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கோகோனட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் கம்மியாக வேணும்னா நீங்கள் ரொம்ப கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மேங்கோவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 2:1 அந்த மாதிரி ரேஷியோவில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இப்போது இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரியும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாவை நல்லா பொடியாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த சூட்லேயே நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா நம்மளோட தாளிப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சட்னி கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்பெஷல் மேங்கோ கோகோனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள இந்த சட்னியை ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு
நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.